மீண்டும் இலங்கையிலே பாதாள உலகக்குழுவினுடைய செயற்பாடுகள் காரணமாக மீண்டும் மரணங்கள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது. இதுவரையிலே இந்த வருடம் தொடங்கியதற்குள்ளே 7 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் சட்டத்தரணி ஒருவர் நடு வீதியிலே வைத்து அவருடைய மனைவியோடு சேர்த்து சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களும் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அத்தோடு கோட்டாபய ராஜபக்ச நான் வரமாட்டேன் விசாரணைக்கு என்ற அடிப்படையிலே நாட்டை விட்டு அவர் வெளியேறி இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். நேற்றைய தினம் கொழும்பினுடைய புறநகர் பகுதி தலங்கம அங்குரேகொட என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியிலே ஒரு கடைக்கு முன்பாக வைத்து சட்டத்தரணி ஒருவர் அவருடைய மனைவியோடு சேர்த்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். மல்வாராட்சி என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தரணி, அதுவும் உயர் நீதிமன்றத்திலே அவர் சட்டத்தரணியாக செயற்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது, கொழும்பு உயர் நீதிமன்றத்திலே. எனவே அவர்தான் அந்த இடத்திலே, அதுவும் கடைக்கு செல்வதற்காக வாகனத்தை அந்த இடத்திலே நிறுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு வாகனத்திலே கார் ஒன்றிலே வந்த குழுவினர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த சட்டத்தரணி மற்றும் அவருடைய மனைவி, மல்வாராட்சி என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தரணி மற்றும் அவருடைய மனைவி வந்திருந்த அந்த வாகனம், அந்த காரின் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி சூட்டிலே 2 பேரும் சம்பவ இடத்திலே மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. சட்டத்தரணிக்கு இந்த நிலையா? சட்டத்தரணியை ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதுதான் இப்போது 10 பேர், அதாவது 10 குழு அமைக்கப்பட்டிருக்கின்றதாம். இந்த விடயத்தை கண்டுபிடிப்பதற்காக 10 குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே சிஐடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். STF என்று சொல்லப்படுகின்ற விசேட அதிரடி படையினர் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். போலீசார் என்று இப்போது 10 குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த குழு, அதாவது இந்த சட்டத்தரணி மற்றும் அவருடைய மனைவி மீது துப்பாக்கி சூட்டை நடத்திய அந்த குழுவை இப்போது தீவிரமாக தேட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதிலே இப்போது அரச தரப்பு, அதாவது போலீஸ் திணைக்களம் குறிப்பிடுகின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த துப்பாக்கி சூட்டின் பின்னால் பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் தான் இருக்கின்றது என்ற உண்மை இப்போது வெளிவந்திருக்கின்றதாம். சட்டத்தரணிக்கும் பாதாள உலகக்குழுவுக்கும் தொடர்பா? இந்த தொடர்பு எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வி வரலாம். இப்போதுதான் அந்த விடயங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. கரந்தனிய சுத்தா, அதாவது கரந்தனிய சுத்தா என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலகக்குழு ஒன்றினுடைய தலைவர் தான் இந்த கொலையை செய்வதற்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் சில விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது. ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த கரந்தனிய சுத்தாவினுடைய பாதாள உலகக்குழு செயற்பாடுகளில் அவர் கைது செய்யப்பட்டாலோ, போதைப் பொருள் கடத்தலே கைது செய்யப்பட்டாலோ, அவர் சார்ந்த வழக்குகளிலே முன்னிலையானவர் தானாம் இந்த மல்வாராட்சி என்று சொல்லப்படுகின்ற நேற்று மாலையளவிலே சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்த அந்த சட்டத்தரணி. அந்த சட்டத்தரணி இந்த கரந்தனிய சுத்தாவினுடைய வழக்குகளிலே முன்னிலையாகி கரந்தனிய சுத்தாவுக்காகவும் கரந்தனிய சுத்தா குழுவுக்காகவும் வாதாடி வந்திருக்கின்றார். பிற்பட்ட நாட்களிலே இப்போது சிறையிலே இருக்கின்ற லொக்குப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு குழு ஒன்று, பாதாள உலக குழு ஒன்றினுடைய இன்னும் ஒரு தலைவர், அந்த லொக்குப்பட்டிக்கு இந்த கரந்தனிய சுத்தாவினுடைய குழு சார்ந்த பல தகவல்களை வழங்கி இருக்கின்றாராம் இந்த மல்வாராட்சி என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தரணி. இவர்களிடம் அதாவது இவர்களுக்காக பணிபுரிந்திருக்கின்றார். இவர்களுக்காக பணிபுரிவது மாத்திரமல்லாமல் வழக்காடி இருக்கின்றார். இவர்களுக்காக வழக்காடுவது மாத்திரமல்லாமல் அந்த வழக்கிலே சேகரிக்கின்ற தகவல்கள், இவர்கள் சார்ந்த உண்மைத்தன்மைகள், இந்த கரந்தனிய சுத்தா குழு சார்ந்த பல விடயங்களை லொக்குப்பட்டி குழுவுக்கு வழங்கி இருக்கின்றாராம் இந்த மல்வாராட்சி என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தரணி. இதனால் தான் இந்த குழுக்களுக்கு இடையில் இந்த பிரச்சனை காரணமாகவும் தாங்கள் சார்ந்த உண்மைகள் வெளிவந்து விட்டது என்பதற்காகவும், அல்லது இன்னும் ஒரு குழுவுக்கு சென்று விட்டது என்ற காரணத்தினால் தான் இந்த மல்வாராட்சி சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை இப்போது போலீஸ் தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதுதான் மிக முக்கியமான விடயம். இதுவரையிலே பாதாள உலக குழுவினுடைய செயற்பாடுகளால் தான், அதுவும் கரந்தனிய சுத்தா குழுவால் தான் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று இதுவரையில் இடம்பெற்ற விசாரணைகள். அந்த சுட்ட குழு கைது செய்யப்பட்டால் தான், அந்த T56 ரக துப்பாக்கியிலே துப்பாக்கி சூட்டை நடத்திய அந்த குழு, அந்த காரிலே தப்பிச் சென்ற குழு கைது செய்யப்பட்டால் தான் இது உண்மைத்தன்மை வெளிவரும். இதன் உண்மை காரணம் என்ன என்பது வெளிவரும். எனவே இதுவரையிலே வந்த தகவலை தான் இப்போது போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கரந்தனிய சுத்தாவுக்கு வழக்காடியவர் தான் இந்த சட்டத்தரணி என்றும், அவர்கள் சார்ந்த உண்மையை லொக்குப்பட்டி குழுவுக்கு சொன்னதாகவும், இதனால் தான் அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலும் வந்திருக்கின்றது.
இந்த வருடம் ஆரம்பித்ததிலே 7 துப்பாக்கிச் சூடுகள் நடந்திருக்கின்றது. வெறுமனே 1.5 மாதங்கள், இன்னும் 1.5 மாதங்கள் ஆகவில்லை, நாளைய தினமானால் 1.5 மாதங்கள். இந்த 1.5 மாதங்களுக்குள்ளே மாத்திரம் 7 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த 7 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களிலே 7 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வெறுமனே 1.5 மாதங்களுக்குள்ளே 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 7 பேருமே பாதாள உலகக்குழு செயற்பாடுகளுக்குள்ளே இருந்ததால் அல்லது அதற்குள்ளே தொடர்பில் இருந்ததால் தான் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையும் வெளிவந்திருக்கின்றது. மேலும் 4 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களினால். எனவே மீண்டும், அதாவது கடந்த வருடம் தலை தூக்கி இருந்ததை இந்த அரசாங்கம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தது, பலரை கைது செய்திருந்தது, மிக பெரும் தலைகளை எல்லாம் கைது செய்து சிறை வைத்து விட்டார்கள். குறிப்பாக இந்த கெசல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்து போன்றவர்கள், இந்த இசாரா செவ்வந்தி போன்ற பலரை கைது செய்து விட்டார்கள். இந்த லொக்குப்பட்டி சிறையிலே இருக்கின்றார், கரந்தனிய சுத்தா சிறையிலே இருக்கின்றார் என்று பலர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். இருந்தாலும் இன்னும் பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இன்னும் பலர் வெளிநாடுகளில் தலைமறைவாகி இருக்கின்றார்களாம், அவர்களையும் கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற இந்த அரசாங்கத்தினால் என்று ஒருபுறம் அந்த வேலைகள் சென்று கொண்டிருந்தாலும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் ஓய்ந்த பாடிலே இல்லை. இந்த வருடம் ஆரம்பித்து வெறுமனே 1.5 மாதங்கள் நிறைவடையவில்லை இன்னும். ஆனால் 7 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் துப்பாக்கிச் சூட்டிலே, நேற்றே அந்த 2 பேருடைய மரணத்தோடும் சேர்த்து. எனவே இப்போது 10 குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது, கடுமையாக தேடப்பட்டு வருகின்றார்கள். மிக விரைவில், அதாவது பாதுகாப்பு கடுமையாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தென்னிலங்கையிலே ஒரு துப்பாக்கிச் சூடு என்றால் இப்போது இந்த வவுனியா மற்றும் மன்னாரினூடாக வருகின்ற பாதைகளை எல்லாம் இப்போது தடுத்து நிறுத்தி விடுகின்றார்கள். காரணம், அங்கே சுட்டுவிட்டு இங்காலே தான் தப்பி ஓடி வருகின்றார்கள் என்ற ஒரு காரணத்தினால். காரணம், இங்கிருந்தான் பலரை இந்தியாவுக்கு கடத்தி இருக்கின்றார்கள். இங்கிருக்கின்ற பாதாள உலக குழுவோடு தொடர்பிலே இருந்தவர்கள் என்பது பல விசாரணைகளிலே வெளியே வந்திருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் இப்போது 10 குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் நேற்றைய தினம் 13ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ச குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக வேண்டும் என்று கடந்த 6ஆம் தேதி அளவிலே கோட்டாபய ராஜபக்சவுக்கு மனு ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. இதற்கு என்ன காரணம்? இவர் மாத்திரமல்ல, மொஹான் பீரிஸ், அதாவது முன்னாள் சட்டமாதிபராக இருந்தவர், முன்னாள் நீதியரசராக இருந்த மொஹான் பீரிஸுக்கும் இந்த அழைப்பாணை, அதாவது வரும்படி அவருக்கான கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது, கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலகட்டம், மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம், இந்த காலப்பகுதியிலே கொழும்பை சூழ பல பகுதிகளிலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பிலே தங்களுக்கு இணங்கியவர்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கும்படி கடிதம் கொடுத்திருக்கின்றாராம் இந்த கோட்டாபய ராஜபக்சவும் மொஹான் பீரிஸும். இந்த விடயத்தை அந்த வீடு கொடுத்த அதிகாரிகளிடம் விசாரித்த போதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம், பரிந்துரை செய்தவர்கள் கோட்டாபய ராஜபக்சவும் இந்த மொஹான் பீரிஸ் போன்றவர்களும் தான் என்ற உண்மை வெளிவந்திருக்கின்றது. இதன் காரணமாக இப்போது கோட்டாபய ராஜபக்சவும் மொஹான் பீரிஸையும் விசாரிப்பதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு விரைந்து செயற்பட்டு வருகின்ற போதுதான் இந்த கோட்டாபய ராஜபக்ச நேற்றைய தினம் முன்னிலையாக வேண்டும், குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே 13ஆம் தேதி முன்னிலையாக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு தரப்பிலிருந்து வந்த விடய செய்தி என்னவென்றால், அவர் முன்னிலையானால் கைது செய்யப்படலாம், கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று 13 அவர் முன்னிலையாக வேண்டும், நேற்று முன்தினம் 12ஆம் திகதியே கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறிவிட்டாராம். இப்போது வருகின்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையிலே கோட்டாபய ராஜபக்ச சர்வதேச, அதாவது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக அவரும் அவருடைய மனைவியும் வெளியேறியதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கோட்டாபய ராஜபக்ச கம்பி நீட்டி விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும், நாட்டை விட்டு வெளியேறிவிட்டாராம் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாகாமல். ஆனால் அங்கிருந்து கொண்டு கடிதம் அனுப்பியிருக்கின்றாராம், இன்னும் ஒரு திகதி தாருங்கள், நான் முன்னிலையாகுகின்றேன் என்ற அடிப்படையிலே கடிதம் அனுப்பியதாக தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு ஊடகம், அதாவது இணையவழி ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது. புலனாய்வு செய்திகள் அதில் அதிகமாக பகிரப்படுகின்றது. அந்த ஊடகம் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தினூடாக வெளியேறியது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதாம். எனவே அவர் இதனால் தான் நேற்றைய விசாரணைக்கு முன்னிலையாகவில்லை. ஒருவேளை பெசில் ராஜபக்ச கதிரையிலிருந்து விழுந்தது போன்று கோட்டாபய ராஜபக்சவும் வெளிநாடு சென்று எண்ணத்திலுமிருந்து விழுந்து அவர் இலங்கைக்கு வர முடியாமல் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது. காரணம், பெசில் ராஜபக்சவையும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. அதே போன்று கோட்டாபய ராஜபக்சவையும் இப்போது கைது செய்வதற்கு
செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் செய்திகள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் இந்த கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையாகாமல் அவர் வெளிநாட்டுக்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இன்னும் ஒரு புறம் ராஜபக்சக்களை நோக்கி இந்த அரசாங்கம் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதற்கு முன்னர் மஹிந்தவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச, மஹிந்தவின் மகன் நாமல் ராஜபக்ச, ஜோசித ராஜபக்ச என்று எல்லோருடைய வழக்குகளும் கடுமையாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மஹிந்தவின் மனைவி மற்றும் நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அது நடந்த சூட்டோடுதான் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 6ஆம் திகதி அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த அழைப்பானை. ஆனால் அவர் 12ஆம் திகதி வெளியேறிவிட்டார். நேற்று முன்தினம் அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்ற செய்திகளும் வந்திருக்கின்றது. இந்த விடயம் எதற்காக என்றால், கொழும்பினுடைய அடுக்குமாடி குடியிருப்புகளை சட்டவிரோதமான முறையிலே, அரச கட்டிடங்களை விரோதமான முறையிலே எந்த ஆவணங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொடுத்திருக்கின்றார்களாம். இந்த கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அப்போதைய சட்டமா அதிபராக இருந்த மொஹான் பீரிஸ் என்ற விடயம் வெளிவந்ததனால் தான் அவர்களை கைது செய்வது அல்லது அவர்களை விசாரணைக்கு அழைத்து விசாரிப்பதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வந்தது என்பது மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.